இது என்னுடைய படம். இது எனது தனியார் விமானத்தின் முன்பாக எடுத்துக்கொண்ட படம். இது சாக்லேட் ஆற்றில் வந்து பயணித்த போது எடுத்துக்கொண்ட படம். தமிழ்நாட்டு போலீஸ் அதிகாரியாக எடுத்துக்கொண்ட படம். 20ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட ஒரு தமிழ் போராளியாக எடுத்துக்கொண்ட படம். மிக அருமையான படங்கள். இவற்றை நாங்கள் எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை பற்றிய பதிவுதான் இன்றைய பதிவு. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து தரன் ரத்னம். இன்றைக்கு நான் வந்து கூகுள் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற நானோ பனானா என்னும் ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணுகின்ற ஒரு ஏஐ டூலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஓகே, அதாவது இந்த டூல் வந்து டெக்ஸ்ட் டு இமேஜ் என்னும் ஒரு டூலாகும். இந்த டெக்ஸ்ட் டு இமேஜை செய்கின்ற பல ஏஐ டூல்ஸ் வந்து இன்று காணப்படுகின்றது. உதாரணமாக இப்போ மிட் ஜேர்னி எல்லாத்தையும் சொல்லலாம், ரைட்? ஆனால் இவற்றை எல்லாத்தையும் பார்க்க இந்த கூகுள் நானோ பனானா வந்து சில சிறப்பு அம்சங்களை கொண்டதாக காணப்படுகின்றது, ரைட்? அதாவது இந்த கூகுள் நானோ பனானாவை நீங்கள் பயன்படுத்தி படங்களை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம், ரைட்? அதே மாதிரி படங்களில் மாற்றங்கள் நீங்கள் செய்யலாம், அதாவது இமேஜ் எடிட்டிங்கும் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி பல படங்களை நீங்கள் ஒருமிக்க சேர்க்கலாம். இப்போ உதாரணமாக நான் வந்து என்னுடைய படத்தை வந்து நான் அப்லோட் பண்ணி போட்டு பல படங்களை நான் வந்து உருவாக்கலாம், ரைட்? அப்படி உருவாக்குகின்ற பொழுது எல்லா படங்களையும் என்னுடைய இமேஜ் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்கும், ரைட்? இது வந்து இப்போ இமேஜ் டு வீடியோ நீங்கள் செய்யும் பொழுது இந்த கேரக்டர் கன்சிஸ்டன்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயமாகும், ரைட்? ஆகவே நீங்கள் இந்த நானோ பனானாவை பயன்படுத்தி இமேஜை வந்து கிரியேட் பண்ணி போட்டு அதன் மூலம் நீங்கள் வீடியோவை கிரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம், அதாவது டெக்ஸ்ட் டு இமேஜ் என்னும் இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணும் பொழுது ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணுவதற்கான ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும், ரைட்? அப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுகின்ற இமேஜை பற்றிய டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கும் பொழுது அந்த டூல் வந்து அதற்குரிய இமேஜை வந்து கிரியேட் பண்ணும், ரைட்? அதே மாதிரி தான் ஒரு இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணி போட்டு நீங்கள் அந்த ப்ராம்ப்டில் வந்து அந்த இமேஜில் என்னென்ன நீங்கள் எடிட்டிங் செய்ய வேண்டும்னு சொல்லி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தால் அதற்குரிய மாற்றங்களை அது செய்து தரும், ரைட்? நாங்கள் இவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த கூகுள் நானோ பனானாவை எப்படி நாங்கள் பாவிக்கலாம் என்பதை பார்ப்போம். ஓகே, இதற்கு நீங்கள் இந்த gemini.google.com/app என்னும் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணுதல் வேண்டும், ரைட்? அப்போ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணால் இதுதான் அதனுடைய டேஷ்போர்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி அதனுடைய இன்டர்ஃபேஸாக இருக்கும், ரைட்? இப்போ நீங்கள் இந்த நானோ பனானாவை உங்களுடைய ஐஃபோன், அதாவது ஆண்ட்ராய்டில் பாவிக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் ஆண்ட்ராய்டில் ஜெமினை ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுதல் வேணும், ரைட்? அதே மாதிரி ஐஃபோன்னு சொன்னால் நீங்கள் ஆப்பிள் ஸ்டோருக்கு போய் இந்த கூகுள் ஜெமினை என்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள், ரைட்? அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த கூகுள் ஜெமினை ஆப்பை நீங்கள் பாவிப்பதற்கு இன்னும் ஒரு வகையாக சொல்லப்போனால் இந்த நானோ பனானாவை நீங்கள் பாவிப்பதற்கு நீங்கள் நிச்சயமாக கூகுள் அக்கௌண்ட் ஒன்றை கொண்டிருத்தல் வேண்டும், அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கொண்டிருக்க வேண்டும், ரைட்? ஓகே, இப்போ நாங்கள் இந்த ஆப்பை பற்றி பார்ப்போம். ஓகே, இந்த நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், இதில் ஒரு டூல்ஸ்ன்ற ஒரு லிங்க் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ இங்கே பாருங்கள், இதில் ஒரு சின்ன பனானா ஐக்கனோடு சேர்த்து கிரியேட் இமேஜஸ்ன்னு ஒரு லிங்க் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள், ரைட்? ஸோ இதுதான் அந்த ப்ராம்ப்ட் டைப் பண்ணுற டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, இப்போ முதல்ல நாங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து ஒரு இமேஜ் ஒன்று நாங்கள் படம் ஒன்றை உருவாக்குவோம், ரைட்? இதை நான் வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கிறேன், ரைட்? காப்பி பண்ணி நான் இதில் போடுறேன். ஓகே, அதாவது மேக் அன் இமேஜ் ஆஃப் அ இந்தியன் cloth store on a Chennai street, right? Let's see. இப்போ பாருங்கள் என்ன அழகாக ஒரு படத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்குது, சரியா? அதாவது இந்த நீங்கள் கொடுத்த டிஸ்கிரிப்ஷனை நல்ல வடிவாக உள்வாங்கி கொண்டிருக்கின்றது. அதாவது இந்தியன் க்ளோத்ஸ்ன்னு சொல்லும் பொழுது இங்கே பாருங்கள் சல்வார் எல்லாத்தையும் இங்கே டிஸ்பிளே பண்ணுது, சரியா? இப்போ பாருங்கள்
இந்த இந்த கடையிற பேர் வந்து சிந்து ஃபேஷன்ஸ். ஓகே, இந்த கடையிற பேரை நாங்கள் மாற்றுவோம். ஓகே, அதாவது இந்த படத்தை நாங்கள் வந்து எடிட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்குரிய ப்ராம்ப்டை வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். சரியா? அதை வந்து நான் வந்து அம்பிகை ஃபேஷன்னு சொல்லி மாற்ற சொல்லி கேட்குறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த 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 கடையிற பேர் வந்து இப்போ அம்பிகை ஃபேஷன்ஸ்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்குது. சரியா? இதை கொஞ்சம் இந்த படத்தை நாங்கள் இன்னும் பிரைட் ஆக்குவோம். அதுக்குரிய ஒரு ப்ராம்ப்டை நான் இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். சரியா? நீங்கள் போட்டோம்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், மேக் அ பிரைட்டர் அண்ட் சனியர். ரைட், கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொல்லி பாருங்கள், இந்த படம் வந்து சனி டைமில் பிரைட்டாக இருக்குது. சரியா? ஓகே, அடுத்ததாக இப்போ நாங்கள் வந்து ஒரு இமேஜை அப்லோட் பண்ணி போட்டு அந்த இமேஜை வச்சுக்கொண்டு இன்னும் ஒரு இமேஜை வந்து நாங்கள் உருவாக்குவோம். ரைட், இப்போ வந்து ஃபேமஸாக இருக்கிற என்ன சொல்கிறது, இப்போ ஆக்ஷன் ஃபிகர் என்ற அதாவது பொம்மைகளை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பொம்மை படம் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ அதுக்கு முதல் நான் வந்து என்னுடைய படத்தை வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த ப்ளஸ் சைன் அந்த கிளிக் பண்ணிக்கல பாருங்கள், இங்கே அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது. இதன் மூலம் நீங்கள் அப்லோட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி அந்த டிரெக்டரிக்கு போய் நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம், இல்லாட்டி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். இப்போ வந்து என்னுடைய படத்தை வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். சரியா? ஓகே, இப்போ நான் வந்து அந்த ஆக்ஷன் ஃபிகர் என்ற அதற்குரிய ப்ராம்ப்டை வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன். ரைட், இப்போ அதை வந்து இது வந்து இப்போ வைரலாக போய்கொண்டிருக்கு இந்த மாதிரியான இமேஜஸ் வந்து. ஓகே, இப்போ அதை வந்து காப்பி பண்ணி நான் இதில் போடுறேன். ரைட், இங்கே பாருங்கள், டர்ன் மீ இன்டு 107 ஸ்கேல் collectible figurine on a desk with a toy packaging beside me. Okay, click this button. Okay, look at this. ஓகே, என்னுடைய ஆக்ஷன் ஃபிகர் வந்து இங்கே பாருங்கள் என்ன அழகாக க்ரியேட் பண்ணியிருக்குது. அதே மாதிரி அது பாக்ஸுக்குள்ளையும் அது இருக்குது. ரைட், இப்போ இந்த ஆக்ஷன் ஃபிகரை நீங்கள் ஆர்டர் பண்ண வேணும்னு சொன்னால் நிச்சயமாக என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்காது, நீங்கள் ட்ரை பண்ணி அதை ஆர்டர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நாங்கள் 2 இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணி போட்டு அந்த 2 இமேஜஸையும் வந்து நாங்கள் கம்பைன் பண்ணுவோம். ஓகே, அப்போ இதற்கு நான் வந்து முதல்ல என்னுடைய படம் மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன். ரைட், அண்ட் ஒரு ஜாக்கெட்டையும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ரைட், இப்போ நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறேன். என்னென்று சொன்னால், இப்போ நான் வந்து போட்டிருக்கிற அந்த ஸ்வெட்டரை ரிமூவ் பண்ணி போட்டு இந்த ஜாக்கெட்டை வந்து நான் போட்டிருக்கிற மாதிரி இந்த படத்தை மாற்ற சொல்லி கேட்குறேன். அதே நேரத்தில் இந்த ஜாக்கெட்டுக்குள்ளே நான் ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்ட மாதிரி வர சொல்லி கேட்குறேன். ரைட், அப்போ அதுக்குரிய ப்ராம்ப்டை வந்து நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கிறேன். ரைட், தென் அதை கம்பைன் பண்ணி போட்டு அதை காப்பி பண்ணி நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ரைட், பாருங்கள், combine these 2 images by placing me into the jacket so it looks like I am naturally wearing it. Okay, make sure the inside of the jacket shows me wearing a white t-shirt. Ensure the fit, lighting, colors and textures blend seamlessly for a realistic effect. Okay, இப்போ நாங்கள் அதை செய்து பார்ப்போம். Look at this, man, what a handsome person. Okay, sorry. இப்போ நாங்கள் இந்த ஜாக்கெட்டோடு நான் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை தர சொல்லி கேட்டு பார்ப்போம். ஓகே, ஓகே, தென் காப்பி அண்ட் பேஸ்ட். ரைட், மேக் மீ சிட் இன் அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ். ஓகே, கிளிக் இட். லுக் அட் திஸ். ரைட், என்ன வடிவாக ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி தந்திருக்கிறது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது. சரியா? மற்றது இப்போ உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலன்னு சொல்லி சொன்னால் இங்கே ஒரு பட்டன் இருக்குது, ரீடூன்னு சொல்லி. இந்த ரீடூ பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் திருப்பி ரீக்ரியேட் பண்ணலாம். ஓகே, மற்றது இந்த படத்தை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ண சொன்னால் இந்த படத்துக்கு மேலே நீங்கள் மவுஸை கொண்டு வரைக்கலாம். இங்கே பாருங்கள், டவுன்லோட் ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து டவுன்லோட் பண்ணலாம். ரைட், ஸோ இந்த மாதிரி பல படங்களை உருவாக்கலாம். இப்போ எங்களுக்கு கூகுள் நானோ பனானாவை பாவித்து சில படங்களை வந்து க்ரியேட் பண்ண தெரியும். ரைட், ஓகே,
இப்போ வந்து உங்களுக்கு இப்போ இந்த படங்களை நாங்கள் எப்படி வீடியோவாக மாற்றலாம், இதில் ஒரு படத்தை நாங்கள் எடுத்து அதை வீடியோவாக மாற்றி பார்ப்போம். ரைட், இதுக்கு நாங்கள் பாவிக்கின்ற டூல் வந்து Veo 3ன்னு சொல்லப்படுகின்றது. சரியா, அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், கிரியேட் வீடியோ வித் Veo. ரைட், நியூ சேட். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு படத்தை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ரெண்டு இடத்துக்கு போய் இந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணுவோம். ரைட், இப்போ இதை வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்க போகிறேன், அதாவது அனிமேட் திஸ் வீடியோ, லெட்ஸ் see. ரைட், இதான் அந்த ப்ராம்ப்ட் வந்து அனிமேட் திஸ் ஃபோட்டோ இன்டு ரியலிஸ்டிக் வீடியோ, மேக் த பர்சன் ஸ்மைல் நேச்சுரலி, பிளிங்க் ஒகேஷனலி. ஓகே, ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு, ஜெனரேட்டிங் யுவர் வீடியோ, இட் டேக்ஸ் 1 to 2 minutes. ஓகே ஓகே, இப்போ அந்த வீடியோவை அது க்ரியேட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். ரைட், இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இமேஜஸை க்ரியேட் பண்ணி போட்டு நீங்கள் வீடியோக்களை வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த Veo 3 வந்து ஐ திங்க் ஒரு பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நிச்சயமாக தேவை உங்களுக்கு. ஒரு நாளைக்கு சில 3 வீடியோக்களை நீங்கள் 8 செகண்ட் வீடியோக்களை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ரைட், நாங்கள் Veo 3 வந்து பாவிக்கலாம் என்பதை பற்றி ஒரு வீடியோ நான் வந்து இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன். ரைட், நன்றி நண்பர்களே, என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திப்போம். அதற்கு முதல் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போடுகின்ற வீடியோக்களை நான் உங்களுக்கு உடனுக்குடன் அறிய தரலாம். நன்றி, வணக்கம்.